இன்னைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நான் ரொம்ப களைப்பாக இருக்கேன் உண்மையே. இப்போ நான் எடுத்துக்க போகிறேன், எடுத்து சாப்பிட போகிறேன். தயவு செஞ்சு சொல்கிறேன், உங்கள் கையை காலாக நினச்சி கூட நான் கேட்டுக்கிறேன். அதாவது மனத்தாழ்மையாக ஒரு விஷயம் சொல்கிறது என்னென்னா, எல்லாருடைய வீட்டிலும் வாரத்துக்கு 2 முறையாவது இந்த தவசக்கீரையால் செய்யப்பட்ட உணவுகளை குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா எந்த நோய் நொடி இல்லாமல் உடம்புக்கு தேவையான சக்திகள் எல்லாம் கிடைச்சி உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, எலும்பு வீக்னஸாக இருக்குது, ஸ்ட்ரென்த்தே இல்லை அப்படின்றவங்களுக்கு இந்த கீரை ஒரு மிக அற்புதமாக வேலை செய்யும். நுரையீரலில் இருக்கிற சளியை வெளியேற்றுறதுல ஒரு அற்புதமான மூலிகை. அதே மாதிரி உடல் ரொம்ப சூடாக இருக்குது அப்படின்னா இந்த கீரையை சாப்பிட்டு வந்தீங்கன்னா உடல் குளிர்ச்சியாகும். செரிமானம் சம்பந்தமான பிரச்சனை இருக்கு, செரிமான கோளாறு இருக்கு அப்படின்றவங்களுக்கு செரிமான கோளாறுகளை சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை. இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். இயற்கை மருந்துகளுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பு சோனாரிதாஸ். ஒரே மூலிகையில் எல்லா சத்தும் கிடைக்கணும், அப்படிப்பட்ட மூலிகைகள் எங்கே இருக்குது அப்படின்னு ஒரு நண்பர் கேட்டிருந்தார். அந்த நண்பருக்கான பதில் தான் இது. ஒரே மூலிகை எல்லா சத்துக்களும் நிறைந்திருக்கிற ஒரு மூலிகையை இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். அது என்ன மூலிகை, அது எப்படியெல்லாம் சாப்பிட்லாம், எப்படியெல்லாம் பயன்படுத்துகிற என்னென்ன நோய்கள் குணமாகும், வாங்க தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது தான் தவசிக்கீரை. ஒரு மல்டிவிட்டமின் கொண்ட ஒரு அற்புதமான கீரைங்க. இதில் தாது சத்துக்கள் நிறைஞ்ச இருக்கு. இது ஆரோக்கியமான ஒரு கீரை. இது இரத்தத்தை சுத்திகரிப்பு பண்ணும். கண் பார்வைக்கு மிக தெளிவாக கண் பார்வையை கொடுத்து கண் பார்வையை தெளிவிட செய்யும். கண் கோளாறு உள்ளவங்களுக்கு அற்புதமாக சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை. அதனால் உங்களுக்கு கிட்ட பார்வை, தூர பார்வை, கண்ணில் குளுக்கோமா, கேட்ரா வளர்ந்துருக்கு, புற வளர்ந்துருக்கிறவங்களுக்கு இந்த மூலிகையை நீங்கள் தொடர்ந்து எடுக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, எலும்பு வீக்னஸாக இருக்குது, ஸ்ட்ரென்த்தே இல்லை அப்படின்றவங்களுக்கு இந்த கீரை ஒரு மிக அற்புதமாக வேலை செய்யும். நுரையீரலில் இருக்கிற சளியை வெளியேற்றுறதுல ஒரு அற்புதமான மூலிகை. அதே மாதிரி உடல் ரொம்ப சூடாக இருக்குது அப்படின்னா இந்த கீரையை சாப்பிட்டு வந்தீங்கன்னா உடல் குளிர்ச்சியாகும். செரிமானம் சம்பந்தமான பிரச்சனை இருக்குது, செரிமான கோளாறு இருக்குது அப்படின்றவங்களுக்கு செரிமான கோளாறுகளை சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை. பசியே எடுக்கிறதில்லப்பா, என் புள்ள ஒரு நாளைக்கு ஒரு டைம் கூட சாப்பிட மாட்டேன்றான், பசியே எடுக்க மாட்டேது, எப்போ பாரு விளையாடிட்டே இருக்கான், எப்போ பாரு சாப்பிடாம சும்மாவே இருக்கான் அப்படின்றாங்களா, இந்த கீரையில் சாப்பாடு செஞ்சு கொடுங்க, சமையல் செஞ்சு கொடுங்க, கீரை குழம்பு செஞ்சு கொடுங்க. தம்பி ஒரு பிளேட் இல்லை 2 பிளேட் சோறு சாப்பிடுவார். அந்த அளவுக்கு பசியை அதிகப்படுத்தும். அதே மாதிரி அனிமிக்காக இருக்காங்க, ரத்த சோகை உள்ளவங்க, ஹெச்பி ரொம்ப கம்மியாக இருக்குது, உடம்புல ரத்தம் கம்மியாக இருக்குன்றவங்களுக்கு இது ரத்தத்தை உற்பத்தி பண்ணி தரக்கூடிய அளவுக்கு மருத்துவ குணம் இதில் நிறையா இருக்குது. இன்றைக்கி சோரியாசிஸ் சம்பந்தமான தோல் நோய்களை குணப்படுத்த நிறைய மூலிகைகள் இருக்குது. அந்த மூலிகையில் தவசி மூலிகையும் ஒன்று. இந்த கீரையை சாப்பிட்டு வரும்போது தோல் நோய்களும் சரியாகும். இதில் விட்டமின் ஏ இருக்குது, விட்டமின் பி இருக்குது, விட்டமின் சி இருக்குது, விட்டமின் டி இருக்குது, விட்டமின் கே இருக்குது. விட்டமின் டிக்கு சூரிய ஒளியில் நில்லுன்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே, சூரிய ஒளியே நிற்க முடிய சான்ஸ் இல்லை அப்படின்னாக்க இந்த தவசக்கீரையை சாப்பிட்டீங்கன்னா விட்டமின் டி உங்களுக்கு கம்பல்சரி டைரெக்டாகவே உடம்புக்கு கிடச்சிரும். அதே மாதிரி இதில் விட்டமின் ஏ, பீட்டா கரோட்டின் எல்லாம் இருக்கிறதுனால கண் பார்வை சம்பந்தமான பிரச்சனைகளை சரி பண்ணும். இந்த கீரையை தொடர்ந்து எடுத்திங்கன்னா உடலில் இருக்கிற நச்சுத்தன்மை நீக்கி ரத்தத்தை சுத்தப்படுத்தி ரத்த சோகையை நிவர்த்தி செய்யுங்க. உடல் சூடு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இது தாராளமாக கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு சளி இருக்குது, இரும்பல் இருக்குது அப்படின்னாக்க இந்த கீரையை கொடுத்துருவாங்கன்னா சளி இரும்பலெல்லாம் போய் சளி வெளியே அப்படியே மடக்குன்னு வெளியே கொட்டும். இந்த கீரையை பொரியலாக செஞ்சு சாப்பிட்லாம், இல்லை கடைச்சலாக செஞ்சு சாப்பிட்லாம், இல்லை சூப்பாக செஞ்சு சாப்பிட்லாம். களைப்பாக இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு 5-6 இலை பச்சை மெண்டு சாப்பிட்டீங்கன்னாக்க உடனடியாக எனர்ஜி கிடைக்கும். உடனடியாக எனர்ஜி கிடைக்குன்னு சொன்னேன். இப்போ எனக்கு எனர்ஜி வேணாமா, நானும் பேசி தொண்டையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க எல்லாம் வலியாக இருக்குது. அதனால் நானும் என்ன பண்ணுறேன், ஒரு 10-15 இலையை அப்படியே எடுத்துக்கிறேன். என்னால் முடியல, ரொம்ப வெயில், ரொம்ப சீரியஸாக பேசுகிறேங்க. இங்கே பாருங்கள், என்னென்னா எல்லா வகையான சத்தும் நிறைஞ்சிருக்க ஒரு கீரை தவசிக்கீரை. இந்த தவசக்கீரை எங்கே கிடைக்கும், எல்லா நர்சரிலையும் கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் மெடிக்கல் ஷாப்பில் தவசக்கீரையால் செய்யப்பட்ட சூரணம் கிடைக்கும், வாங்கி எல்லாம் பயன்படுத்துங்க. ஏங்க தயவு செஞ்சு சொல்கிறேன், உங்கள் கையை காலாக நினச்சி கூட நான் கேட்டுக்கிறேன். அதாவது மனத்தாழ்மையாக ஒரு விஷயம் சொல்கிறது என்னென்னா,
எல்லாருடைய வீட்டிலும் வாரத்துக்கு 2 முறையாவது இந்த தவசு கீரையால் செய்யப்பட்ட உணவுகளை குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா எந்த நோய் நொடி இல்லாமல் உடம்புக்கு தேவையான சக்திகள் எல்லாம் கிடைச்சி உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். இன்னைக்கு ஒவ்வொரு விட்டமினுக்கும் ஒவ்வொரு மாத்திரைகளை போடுறீங்க. ஆனால் இயற்கையாக இருக்கிற இந்த மூலிகைகளை சாப்பிட்டீங்கன்னா எந்த மருந்து மாத்திரைகளும் தேவை இல்லை அப்படின்றது தான் என்னுடைய கூற்றா இருக்குங்க. அதனால் தாராளமாக தவசு கீரையை சாப்பிடுங்க. இன்னைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நான் ரொம்ப களைப்பாக இருக்கேன் உண்மையே. இப்போ நான் எடுத்துக்க போகிறேன், எடுத்து சாப்பிட போகிறேன். செம்ம டேஸ்ட்டுங்க. சாப்பிட்டே இருக்கலாம் போல் வருது. எல்லாத்தையும் முழுங்கிட்டேன், அவ்வளோதான். சரிங்களா? அதாவது இந்த கீரையை பச்சை சாப்பிடலாம், அதனால் பச்சை சாப்பிட்டு காமிச்சிருக்கேன். ஒரு சில கீரைகளை பார்த்தீங்கன்னாக்கா சூப் வச்சு தான் சாப்பிடணும். அந்த கீரைகளை நீங்கள் சூப் வச்சு சாப்பிடுங்க. இப்போ புரிஞ்சுங்களா? இப்போ உடனே எனக்கு சக்தி வந்துடும், எனர்ஜியாக இருக்கும். இன்னொரு 4-5 கண்டென்ட் கூட தாராளமாக மூலிகையை பற்றி எடுக்கலாம். இப்படி இயற்கையான உணவுகள் எடுத்து நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழணும்னா ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கக்கூடிய ஒரு மூலிகைனாக்கா இந்த தவசு கீரை. கீரை குழம்பு செய்வீங்களா, அது மாதிரி வீட்டில் வாரத்துக்கு 2 முறை இது மாதிரியான குழம்புகளை செஞ்சு சாப்பிட்டு நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இருங்க. இந்த தவசி முருங்கையை அற்புதமாக விளைய வச்சு இருக்காரு இந்த மூலிகை தோட்டத்தில் இருக்கிற ஒரு அற்புதமான மாமனிதர். அவருடைய பேர் பார்த்தீங்கன்னாக்க ராமூர்த்தி ஐயா. அவர் தயாரிக்கப்பட்ட கஞ்சி தான் இந்த மல்டி விட்டமின் கஞ்சினே போட்டிருக்காரு, கஞ்சி மிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் எல்லா வகையான மூலிகைகளும் போட்டிருக்காரு. முக்கியமாக தவசை கீரை வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குங்க. அந்த கீரையால் செய்யப்பட்டு தான் இந்த கஞ்சி. இங்கே பாருங்கள், இவர் போட்டிருக்கிற எல்லா மூலிகையும் இதில் என்னென்ன மூலிகைலாம் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எழுதியிருக்காரு. சரிங்களா? ஒருவேளை உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே போகிற நம்பர் கால் பண்ணுங்கள். கால் பண்ணி அவர் கொடுக்குற இந்த கஞ்சி மிக்ஸை வாங்கி சாப்பிட்டு இயற்கையான உணவுகளை சாப்பிட்டு நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழுங்க. மீண்டும் இன்னொரு இனிமையான பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவதன் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனாரிதாஸ். நன்றி, வணக்கம்.